விஜய் அவர்களை காப்பாற்றுவதற்கு பாஜக ஏன் இவ்வளவு பகிரத முயற்சியை மேற்கொள்கிறது என்பதை நாட்டு மக்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். திமுக தான் எங்கள் அரசியல் எதிரி என்று சொல்லுகிறவர் பாஜகவை கொள்கை எதிரி என்று இணைத்துக் கொள்கிறார். ஆக திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும், திமுக அரசை வீழ்த்த வேண்டும், திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளை பலவீனப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு செயல் திட்டமாக கொண்டிருக்கிற பாஜக விஜய் அவர்களுக்கு துணை போகிறது என்று சொன்னால், தாங்கி பிடிக்கிறது என்று சொன்னால் உண்மையை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் சுதந்திரமாக அரசியலுக்கு வரவில்லை, சுதந்திரமாக சிந்திக்கவில்லை, சுதந்திரமாக செயல்படவில்லை. முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தூண்டுதலின் பேரில் தான் அவர் களமிறக்கி விடப்பட்டிருக்கிறார் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். பாஜக அதிமுக கூட்டணியில் விஜயை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படி சேர்த்துக் கொண்டால் அது அவர்களுடைய நோக்கத்திற்கு எதிராக போய்விடும். விஜய் அவர்களை தனியே நிறுத்தி வாக்குகளை பிரித்து, குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு போக விடாமல் சிதறடிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவுடைய நோக்கமே. ஆகவே பாஜக தலைமையிலான அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தமிழக வெற்றி கழகத்தை இணைப்பது அவர்களின் நோக்கம் கிடையாது. அதற்கு வாய்ப்பில்லை. தமிழ்நாடு காவல்துறையினுடைய அணுகுமுறை அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு சம்பவத்தில் சிலர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள், சிலர் மீது வழக்கு தொடுக்கவில்லை. குஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது ஏன்? இரண்டு பேரும் ஒரே கட்சி, ஒரே களத்தில் இருக்கிறார்கள், ஒரே செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது குஷி ஆனந்துக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா என்ற கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் விஜய் மீது வழக்கு தொடுக்க முடியாது என்றால் குஷி ஆனந்த் மீது போடப்பட்ட வழக்கை திரும்ப பெற வேண்டும். அவர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவரோட மற்ற 4 பேர் மீது மட்டும், மாவட்ட செயலாளர் மீது மட்டும் ஏன் வழக்கு போடணும்? அவங்கள மட்டும் ஏன் தேடி பிடிச்சி போய் பதுங்கி இருந்த இடத்துல கைது பண்ணணும்? ஆனால் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? அவங்க பிஜேபிக்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா இப்ப இவங்க மேல வழக்கு போடலையே, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களே, அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பலாமா? தமிழ்நாடு காவல்துறையின் இந்த ஓரவஞ்சனையான அணுகுமுறை நல்லதல்ல.